வணக்கம். தனுஷ், துஷாரா விஜயன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், எஸ்.ஜே. சூர்யா நடித்த நடிகர் தனுஷ் அவர்களின் 50வது படமான ராயன் படம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஓடிடி தளத்தில் வெளிவந்துருச்சு. நான் இந்த படத்தை பார்த்துட்டேன். ராயன் படத்தோட மூவி எக்ஸ்பிளனேஷன் அண்டு ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதில் தனுஷ், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் 3 பேருமே சின்ன பசங்களாக இருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு 4வது குழந்தைக்கான பிரசவ வலி வருது. சின்ன வயது தனுஷ் பார்த்தீங்கன்னா தனக்கு தங்கச்சி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க அம்மாவுக்கு 4வது குழந்தையா பெண் குழந்தை பிறக்குது. தனுஷே பார்த்தீங்கன்னா தன் தங்கச்சிக்கு பாசத்தோட துர்கா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. இந்த படத்தில் தனுஷோட பேர் காத்தவராயன், சந்தீப் கிஷனோட பேர் முத்துவேல் ராயன், காளிதாஸ் ஜெயராமோட பேர் மாணிக்கவேல் ராயன். ஒரு நாள் தனுஷோட அம்மாவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா டவுனுக்கு போயிட்டு 5 மணிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி வெளியில் கிளம்புவாங்க. ஆனால் அவங்க 2 நாள் ஆகியும் வீடு திரும்ப மாட்டாங்க. உடனே தனுஷ் பார்த்தீங்கன்னா அருகில் இருக்க பூசாரி வீட்டுக்கு அடைக்கலம் தேடி போவார். பூசாரியும் அடைக்கலம் கொடுப்பாரு. பூசாரி தன் வீட்டிலேயே தங்க வச்சுக்குவார். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. பூசாரி பார்த்தீங்கன்னா பணத்துக்காக அந்த பெண் குழந்தைய விற்க ஏற்பாடு செஞ்சுருப்பார். இதை சின்ன வயசு தனுஷ் கண்டுபிடிச்சிருவார். உடனே தனுஷுக்கும் பூசாரிக்கும் மோதல் மாதிரி உருவாகும். ஒரு கட்டத்தில் தனுஷ் தன் தங்கச்சியை அந்த பூசாரிக்கிட்டேருந்து காப்பாற்ற அருகில் இருக்கும் அருவாள் எடுத்து பூசாரியை விட்டுட்டு அங்கிருந்து இவங்க 4 பேரும் தப்பிச்சிருவாங்க. அந்த ஊர்லேருந்து தப்பிக்க தனுஷ் பார்த்தீங்கன்னா தன் தம்பி தங்கைகளோட பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ்ஸில் போகாமல் அதுக்கு பதிலாக நடு ரோட்டில் முள்ளுச்செடியை போட்டுருவார். அந்த வழியாக லாரி ஒன்று அந்த முள்ளுச்செடி பார்த்து நின்றுடும். அந்த கேப்பில் தனுஷ் தன் தம்பிகள் தங்கையோட அந்த லாரியில் ஏறிடுவார். அந்த லாரி பார்த்தீங்கன்னா காய்கறி லோடு ஏற்றிட்டு போகிற லாரி. அந்த லாரியோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செல்வராகவன். அந்த லாரி பார்த்தீங்கன்னா காய்கறி லோடு ஏற்றிட்டு மார்க்கெட் சந்தைக்கு போயிடும். அப்போ மார்க்கெட்டில் இவங்க லாரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப தனுஷ் மற்றும் தம்பிகள் தங்கச்சி இருப்பாங்க. தனுஷ் பார்த்தீங்கன்னா செல்வராகவன் கிட்டேயே வேலைக்கு சேர்ந்துருவார். செல்வராகவனும் தனுஷுக்கு ஒரு சின்ன வீடு பார்த்து கொடுத்து அவங்கள ஆதரவாக பாதுகாப்பாக பெரிய ஆளாக வளர்த்துருவார். இந்த படத்தில் செல்வராகவன் பேர் பார்த்தீங்கன்னா சேகர். இதுதாங்க இந்த படத்தோட இன்ட்ரோ. ஃப்ளாஷ்பேக்கில் சின்ன வயசு தனுஷாக நடித்த பையன் உண்மையிலே சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. அவர் லுக் அண்ட் லைக் தனுஷ் மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் ஓ ராயா அப்படிங்கிற சாங் வரும். அந்த சாங்கும் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ நம்ம தனுஷ் அவர்களோட 2வது தம்பியான மாணிக்கவேல் ராயனான காளிதாஸ் ஜெயராம் அவர்களை பற்றி பார்க்கலாம். அவர் பார்த்திங்கன்னா காலேஜில் படிச்சுட்டு இருப்பார். காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனில் எம்எல்ஏ பையனை எதிர்த்து இவர் போட்டியிடுவார். இவருக்கு தான் அந்த எலெக்ஷனில் ஜெயிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அந்த எம்எல்ஏ பையன் போலீஸை யூஸ் பண்ணி நம்ம காளிதாஸ் ஜெயராமை மிரட்டி வாபஸ் வாங்க வற்புறுத்துவார். உடனே காளிதாஸ் ஜெயராம் தனுஷ்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி உதவி கேட்பாரு. ஆனால் தனுஷ் மறுத்துருவார். நம்மளுக்கு இந்த பிரச்சனைலாம் வேண்டாம், வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்லிடுவார். உடனே தனுஷ் பேச்சை கேட்டு அடுத்த நாள் காளிதாஸ் ஜெயராம் எலெக்ஷனில் வாபஸ் வாங்கிடுவார். இதனால் அவர் எலெக்ஷனில் தோற்றுடுவார். இதனால் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராமுக்கு தனுஷ் மேலே ஒரு சின்ன அப்செட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுஷோட முதல் தம்பியான முத்துவேல் ராயன் சந்தீப் கிஷன். இவர் பார்த்தீங்கன்னா பள்ளி படிப்பையே பாதியிலே நிறுத்திட்டு பாரில் சரக்கு அடிச்சுக்கிட்டு பொண்ணுங்க கூட பழக்க வச்சுக்கிட்டு அபர்ணா பாலமுரளியை லவ் பண்ணிக்கிட்டு வருவார். பதிலுக்கு அபர்ணா பாலமுரளியும் இவரை லவ் பண்ணுவாங்க. இந்த படத்தில் அபர்ணா பாலமுரளி பேர் பார்த்தீங்கன்னா மேகலை. சந்தீப் கிஷன் பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றிட்டு இருப்பார். சண்டை வம்பு பிரச்சனைன்னு இருப்பார். இவங்க 2 பேரோட இன்ட்ரோ சீனுமே ஃபைட் சீனோட தான் இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தனுஷோட தங்கச்சியான துஷாரா விஜயன் இவங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. தனுஷ் துஷாரா விஜயனுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வருவார். காத்தவராயன் தனுஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுப்பாக அமைதியாக எந்த பிரச்சனைக்கும் போகாமல் ஒரு ஃபுட்டு ட்ரக் ஒன்று வச்சு நடத்திட்டு வருவார். அதில் நல்ல வியாபாரம் கிடைக்கும். தம்பிகள் தங்கையை பொறுப்பாக பார்த்துட்டு வருவார். ஒரு நல்ல அண்ணனாக இருப்பார். பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்க ஊரில் கமிஷனராக வருவார். அவர் பேர் சர்க்குணம். பிரகாஷ்ராஜோட அப்பாவை இதே ஊரில் 25 வருஷத்துக்கு முன்னாடி ரவுடிகள் உயிரோடு எரிச்சிருப்பாங்க. அதற்கு பழி வாங்குற எண்ணத்தோட வெஞ்சன்ஸோட பிரகாஷ்ராஜ் இருப்பார். பிரகாஷ்ராஜ் இந்த ஊரில் இருக்க எல்லா ரவுடி கேங்கையும் அழித்து இந்த சிட்டியவே க்ளீன் ஆக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இருப்பார். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா 2 பெரிய கேங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஒருத்தர் சரவணன், இன்னொருத்தர் எஸ்.ஜே. சூர்யா. சரவணன் பேர் துரை, எஸ்.ஜே. சூர்யா பேர் சேதுராமன். எஸ்.ஜே. சூர்யாவோட அப்பாவை 25 வருஷத்துக்கு முன்னாடி சரவணன் கொன்றுப்பார். இதனால் சரவணன் மேலே எஸ்.ஜே. சூர்யா ஒரு சின்ன பழிவாங்கிற எண்ணத்தோடே இருப்பார். அடிக்கடி இவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டையும் ஏற்படும். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அவங்களோட ஏரியாவில் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது ஆர்பர் கண்ட்ரோல், கந்துவெட்டி,
கொள்ளை உள்ளிட்ட குற்ற செயலில் ஈடுபட்டு வருவாங்க. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 மனைவிகள். முதல் மனைவியா வரலட்சுமி நடிச்சிருக்காங்க. கமிஷனர் பிரகாஷ் ராஜுக்கு எப்படியாச்சும் இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை உண்டாகி இவங்க 2 பேரும் அழியணும் அப்படின்னு பார்ப்பாரு. அதுக்காக தன்னோட ஆளுங்களை அனுப்பி எஸ்.ஜே. சூர்யாவை தாக்க வச்சிருவாரு. உடனே எஸ்.ஜே. சூர்யா வந்து தன்னை தாக்குன ஆளுங்க சரவணன் தான் அப்படின்னு தப்பா நினைச்சு சரவணனோட ஆளுங்களை தாக்க பிளான் பண்ணுவாரு. ஒரு நாள் பார்ல பார்த்தீங்கன்னா சரவணன் கேங் இருப்பாங்க. அங்கே போய் எஸ்.ஜே. சூர்யா கேங்கும் சண்டை போடுவாங்க. அந்த ஃபைட்டுக்கு நடுவில் சந்தீப் கிஷனும் அந்த பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. ஃபைட்டு ரொம்ப முத்தின நிலையில் ஒரு கட்டத்தில் சந்தீப் கிஷன் வந்து சரவணன் அவர்களோட பையனை கொன்றுவார். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுடும். சரவணனுக்கு பார்த்தீங்கன்னா தான் பையனை கொன்னது முத்துவேல் ராயனான சந்தீப் கிஷன் தான் அப்படின்னு தெரிய வந்துடும். உடனே தனுஷுக்கு ஃபோன் பண்ணி அதிகாலைக்குள்ளே உன் தம்பியை அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லி மிரட்டுவார். ஆனால் அங்கே தான் பார்த்தீங்கன்னா மாசா ஒரு சீன் இருக்குது. தனுஷ் வந்து அன்றைக்கி நைட்டே தன்னோட 2 தம்பிங்களோட போய் சரவணன் வீட்டுக்குள்ளே புகுந்து அவங்களோட ஆட்கள் எல்லாம் தாக்கிடுவார். இறுதியில் சரவணனையும் கொன்றுவார் தான் தம்பிகளுக்காக. இன்டர்வலுக்கு முன்னாடி வர அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் தனுஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாந்தமாக இருப்பார். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து தான் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வருவார். அந்த மாப்பிள்ளை வரணும் ஓகே ஆயிரும். அவங்க வந்து வரதட்சணையாக தனுஷோட கடையை கேட்பாங்க. தனுஷும் ஓகே சொல்லிடுவார். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக போகும். தனுஷோட பிஜிஎம் சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சரவணன் அவர்களோட எல்லா ஏரியா கண்ட்ரோலும் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வந்துடும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா துஷரா விஜயன் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா வேலையும் ரொம்ப வேகமாகவே நடக்கும். ஒரு கட்டத்தில் எஸ்.ஜே. சூர்யா கண்டுபிடிச்சிருவாரு தனுஷ் தான் சரவணனை கொண்டிருக்காரு அப்படின்னு. ஸோ தனுஷை தான் கேங்கில் சேர சொல்லி வற்புறுத்துவார். ஆனால் தனுஷ் மறுத்துருவார். எஸ்.ஜே. சூர்யா வந்து தனுஷை கொல்ல பிளான் பண்ணுவார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா ஆளுங்க தனுஷை கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதில் வந்து தனுஷ் தப்பிச்சிருவார். அந்த ஃபைட் சீனுமே நல்லா தான் இருந்துச்சு. துஷரா விஜயனோட கல்யாணத்துக்கு முன்னாடி நாளில் தனுஷ் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யாவை கொல்ல பிளான் பண்ணியிருப்பார். அன்றைக்கி நைட்டு அவர் எஸ்.ஜே. சூர்யா வீட்டுக்குள்ளே போய் எஸ்.ஜே. சூர்யாவை கொல்ல நினைப்பார். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா தான் தங்கச்சியான துஷரா விஜயனை எஸ்.ஜே. சூர்யா கடத்திட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாரு. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் தனுஷ் வந்து இன்னைக்கு தன்னை கொல்ல வராரு அப்படின்னு. ஸோ அங்கேயும் ஒரு ஃபைட் சீன் இருக்கும். ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் தனுஷ் வந்து தான் தங்கச்சியை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி வச்சிருவார். ஆனால் அந்த ஆட்டோவையும் எஸ்.ஜே. சூர்யா ஆளுங்க பின்தொடர்ந்துருவாங்க. குறிப்பாக எஸ்.ஜே. சூர்யா கீழே முக்கிய அடியாளாக இருக்க கத்திக்குச்சி திலீபன் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவில் ஏறி மறுபடியும் துஷரா விஜயனை கடத்திடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து எஸ்.ஜே. சூர்யா ஆட்கள் அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ட்விஸ்ட்டாக தனுஷுக்கு பின்னாடி தான் 2 தம்பிகளும் தனுஷை தாக்க வந்திருப்பாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா தான் 2 தம்பிங்களுமே முன்னாடியே எஸ்.ஜே. சூர்யா கிட்டே வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் தான் 2 தம்பிங்களுமே தனுஷை குத்திட்டு அங்கேருந்து ஓடிடுவாங்க. இதனால் தனுஷ் பார்த்தீங்கன்னா பலத்தை காயம் அடைஞ்சிருவார். கொஞ்ச நேரம் கழிச்சு துஷரா விஜயனும் செல்வராகவனும் வந்து தனுஷை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. பணத்துக்காக பார்த்தீங்கன்னா முத்துவேல் ராயனான சந்தீப் கிஷன் எஸ்.ஜே. சூர்யாட்ட சேர்ந்திருப்பார். சந்தீப் கிஷன் சேர்ந்த காரணத்தினால காளிதாஸ் ஜெயராமும் எஸ்.ஜே. சூர்யா கிட்ட வேலைக்கு சேர்ந்துருவார். காளிதாஸ் ஜெயராம் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா கிட்ட கணக்கு எழுதுகிற வேலைக்கு சேர்ந்திருப்பார். அடுத்த நாள் நடக்க இருந்த துஷரா விஜயனோட கல்யாணமும் நின்றுடும். ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வரும் தனுஷை மீண்டும் கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அந்த ஃபைட்டில் துஷரா விஜயன் பல பேரை கொண்டு தனுஷை காப்பாற்றிடுவாங்க. அந்த கிளினிக்கில் நர்ஸாக வர தேவதர்ஷினி தான் தனுஷுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க மெடிக்கல் சம்மந்தமாக. தனுஷை பார்த்தீங்கன்னா செல்வராகவன் துஷரா விஜயன் 2 பேர் சேர்ந்து எஸ்.ஜே. சூர்யா கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு பழங்காலத்து பில்டிங்கில் வச்சு தனுஷுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. தனுஷ் மெல்ல மெல்ல உடல்நிலை தேறி வருவார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு தெரிய வரும் எஸ்.ஜே. சூர்யாவோட ஆளான திலீபன் வந்து தான் தங்கச்சி துர்காவை பாலியல் பலாத்காரம் செஞ்சிருப்பாரு அப்படின்னு. அதை நினச்சி தனுஷ் ரொம்ப வருத்தப்படுவார். தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்.ஜே. சூர்யாவோட 2வது மனைவியை கடத்தி வச்சுட்டு திலீபனை ஒப்படைக்க சொல்லுவார். எஸ்.ஜே. சூர்யாவும் அதே மாதிரி திலீபனை ஒப்படைச்சிருவார். துஷரா விஜயன் பார்த்திங்கன்னா தனக்கு மோசம் செய்த திலீபனை ரொம்ப மாசாக கொடூரமாக கொலை பண்ணுவாங்க. அந்த சீனும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா வந்து சந்தீப் கிஷனுக்கு பாலமுரளியை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடும். ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா வந்து செல்வராகவனையும் கொன்றுவார். உண்மையிலே இந்த படத்தில் செல்வராகவன் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தார். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்து தனுஷ் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா ஆளுங்களை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் மீட்டிங் மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணுவார். அந்த மீட்டிங்கில் தனுஷோட 2 தம்பிங்களான சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் 2 பேருமே தான் செஞ்ச தப்பை நினச்சி தனுஷ்கிட்ட மன்னிப்பு கேட்டு தனுஷ்கிட்டேயே மீண்டும் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் போகி பண்டிகை வரும். அப்போ தான் அடங்காத அசுரன் சாங் வரும். அந்த சாங் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த ட்விஸ்ட் என்னன்னா துஷரா விஜயன் வந்து காளிதாஸ் ஜெயராமை கொன்றுவாங்க. ஏன்னா தான் அண்ணன் தனுஷை குத்தின காரணத்துக்காக. கிளைமேக்ஸ் ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா தனுஷும் எஸ்.ஜே. சூர்யாவை சண்டை போட்டு உயிரோடு எரிச்சிருவார். சந்தீப் கிஷனை கொன்றுவார். அந்த காம்ப்ரமைஸ் மீட்டிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வந்து தனுஷுக்கு ஒரு டீல் பேசியிருப்பார். என்னென்னா இத்தனை கொலை பண்ணிட்டா இன்னும் ஒரே ஒரு கொலை எஸ்.ஜே. சூர்யா மட்டும் கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு டீல் பேசியிருப்பார். அப்படி நீ கொன்னினா உனக்கு பணமும் வேறு ஒரு ஊரில் உன்னை சேஃபாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் தனுஷ் வந்து எஸ்.ஜே. சூர்யா கொண்டதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜோட கான்டாக்டை நிறுத்திடுவார். ஸோ இதனால் பிரகாஷ் ராஜ் வந்து தனுஷை தேட ஆரம்பிச்சிருவார். ஸோ பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது இறுதியில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து தான் வீட்டை காலி பண்ணி
தான் தங்கச்சியோட வேறு ஊருக்கு கிளம்புறப்ப அபர்ணா பாலமுரளி வந்து தன்னுடைய கை குழந்தைய தனுஷ்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. தனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஸோ தனுஷ் வந்து தான் தங்கச்சி துஷாரா விஜயன் தன் தம்பியோட கை குழந்தை எடுத்துகிட்டு லாரியில் வேறு ஊருக்கு போயிடுவார். இதுதான் ராயன் படத்தோட முழு கதை. படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. தனுஷோட டைரக்ஷன் பாராட்டக்குரியது. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்தை மறக்காமல் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.